நண்பர்களே, என்ன கதைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேக்குறான் கம்பெனில வேலை பார்த்தேன். கேக்குறான் மேக்றானா? மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. கலெக்டர் வேலைய பாத்துக்க போறேன். அங்க ஏத்த பேசிக்கிட்டு இருக்க? அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்த? இந்த மாதிரி வெளியூர்களில் வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு நம்ம உள்ளூரில் பல கதைகளை அவுத்து விடுவாங்க. ஆனால் உள்ளூர் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு இவன் யார், இவன் என்ன வேலை பார்த்தா, இவனுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறது உள்ளூர் மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். சரிங்களா? மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சு சொல்லி நம்ம ஊரினுடைய உள்ளூர் பழமொழி. இந்த மாதிரி ஒரு சம்பவங்க இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ளே ஒரு பெண் சிங்கம் கர்ஜனை பண்ணாங்க சாதிக்கு எதிராக. அப்போ அந்த பெண் சிங்கத்தை பாராட்டி ஆகும்னு சொல்லி இந்தியா முழுக்க ஊடகங்கள் பேசும்போது ஆக்கிட்டாங்க. சரிங்களா? என்னடா இது, அப்படி எந்த பெண் சிங்கம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பெண் சிங்கம் சொல்லி இணையதளத்தில் வருது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நாடாளுமன்றத்துக்கு போன ரெண்டு பேர் தான் பெண்கள்னு பார்த்தா. ஒன்று தென்காசியில் உள்ள அம்மா, அதை விட்டவங்க தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா போயிருக்காங்க. 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அம்மையார் கனிமொழி அவர்கள் ஒரு ஆக்ரோஷமான ஒரு கதைகளை எடுத்து விட்டுருக்குறாங்க. இந்த அவையிலே நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், ஒரு தாயின் வருத்தத்தோடு, ஒரு சகோதரியின் வருத்தத்தோடு இங்கே பதிவு செய்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த அவையிலே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இன்னொருவரை பார்த்து கேள்வி கேட்கிறார், உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது. அந்த ஜாதி என்ன என்று தெரிந்து கொள்வதிலே என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஜாதி அற்றவராக வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. அதைவிட வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த பேச்சை ஆதரித்து பாராட்டி இந்த நாட்டின் பிரதமர் பேசுகிறார். ஜாதி என்பது பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி ஜாதியின் பெருமையை பற்றி பேசுவது, ஜாதி தெரியாதவர்களை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் உருவாக்கக்கூடிய ஒரு சிலபஸை தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. எங்கள் முதலமைச்சர் கடைசி வரை போராடுவார், நாங்களும் போராடுவோம். வணக்கம். இந்த கதை வந்து வடக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியுங்களா? அதை தான் நம்ம இந்த வீடியோவில் உண்மையான ரோஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம். அதெல்லாம் வாய்ப்புள்ளவங்க, நேரம் இருக்கிறவங்க முழுமையாக பாருங்கள். காணொளிக்குள்ளே போவோமா? புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு, குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. அதாவது கனிமொழி அவர்கள் இப்படி ஆக்ரோஷமாக பேசிட்டாங்க. நம்ம முதல்ல இருந்தே வந்துடுறோமே, எங்கேருந்து வரோம்னா இந்த வார்த்தை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிடிக்காதான். அப்போ ஐயா கேட்ட கேள்விக்கான பதில், அதான் அம்மையார் சொன்ன கேள்விக்கான பதிலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே கொடுத்துருக்குறாங்க. வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது. அந்த ஜாதி என்ன என்று தெரிந்து கொள்வதிலே என்ன பெருமை இருக்கு உங்களுக்குலாம் தெரியல. பாருங்க, கவுடாவா யாரு இவங்க சொன்னாங்கல்ல, இந்த சாதி என்ன தெரிஞ்சுக்கொள்ள என்ன பெருமை இருக்கு கேட்குறாங்கல்ல, கவுடாவா அப்படின்னு யார் கேட்டா? நான் கேட்கல. இந்த கனிமொழி அம்மையாருடைய அன்பு சகோதரர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியுடைய அன்பு மகன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு தந்தை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்ன கேட்குறாங்க, என்ன யார் கவுடாவா அப்படின்னு. ஆனால் அம்மையார் கனிமொழி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அதை நீங்களே கேளுங்க. தெரியாது. என்ன பெருமை இருக்கு? ஒரு அமைச்சர் பேசுவார், அம்மையார் கனிமொழி கேட்டாங்கல்ல, சாதியை தெரிந்து கொள்வதில் அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அந்த கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்னா இந்த அமைச்சர்கிட்ட நீங்கள் கேளுங்க. இந்த அமைச்சர்கிட்ட கேளுங்க. எட்டி இந்த இடையில ஏதாவது ஒரு வார்த்தை வந்துட்டு போச்சா? ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். 3 எழுத்து வார்த்தை ரே இட்டி ரெட்டி அப்படி வந்துட்டு போச்சுலா. ரெட்டிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சு அது ஒரு சாதி பேர் தானே. அப்போ கனிமொழி அவர்கள் நீங்கள் இவங்ககிட்ட கேட்பீங்களா? இப்போ இதே கனிமொழி அவர்கள் அவங்களுக்கு இன்னொன்று இருக்குது, நிறைய எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள்,
இன்னொரு அமைச்சர், மூத்த அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் வர அவர் ஒரு சம்பவம் பண்ணுவார். அதை நீங்கள் என்னன்னு பாருங்கள். ஒரு ஜாதி என்ன என்று தெரியாது. அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. எஸ்சி தானே அமைச்சர் பொன்முடி தானே, யார் திமுக அமைச்சர் தானே, அது உயர்கல்வித்துறை அமைச்சர் தானே. என்ன கேட்குறாங்க, சாதி தெரிந்துக்குள்ள என்னப்பா உங்களுக்கு சந்தோஷம் சொல்லி அம்பேர் கனிமொழி கேட்குறாங்க. ஆனால் அதே சாதியை சொல்லி அமைச்சர் பொன்முடி கேட்குறாங்க. யாரை கேட்குறாங்க, ஒரு பெண்ணை பார்த்து எஸ்சி தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்னங்க சந்தோஷம், இதில் என்னங்க உங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அக்கா கனிமொழி அவர்கள் யாரை கேட்குறாங்கன்னா, முதல்ல ஸ்டாலினுரை கேள்வி கேட்குறாங்க, அப்புறம் KKSSR கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பிறகு பொன்முடியை கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் நம்மகிட்ட நிறைய இருக்குது. எங்கே இருக்குது இந்தா இருக்குது. இந்த அமைச்சரும் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே அமைச்சர் தான், KKSSR அப்படின்னு சொல்லி 5 இனிஷியல் சொல்ல நம்ம KKSSR அப்படிங்கிறது தான் இப்போது நமக்கு சிக்கியிருக்காரு. ஐயா என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அம்மையார் கனிமொழிக்கிட்டே அங்கேருந்து லீடு எடுத்து அப்படி KKSSR பிடிப்போனே கேளுங்க. அம்மா என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள். தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. எங்கள் முதலமைச்சர் கடைசி வரை போராடுவார். நாங்களும் இந்த வார்த்தையை நான் நினைவு வச்சுக்கோங்க. எங்கள் முதலமைச்சர் கடைசி வரை போராடுவார், நாங்களும் போராடுவோம். சரி, சூப்பருங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. இப்போ அமைச்சர் KKSSR என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ராஜகமலம் சாதி தானே நிகழ்ச்சி. இப்போ பாருங்க, முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் போட்டு அந்த இடத்துக்கு அமைச்சர் நீங்கள் போகக்கூடாது, நான் சாதி எதுக்குறவன், நீங்கள் அந்த இடத்துக்கு போகவே கூடாது ஸ்ட்ரிக்டாக பேசியிருப்பார் பாருங்க. நான் நம்புகிறேங்க. ஏன்னா அவர் யார், எங்கள் முதலமைச்சர், எங்கள் கருணாநிதியுடைய மகன், எங்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா, எங்கள் அக்கா கனிமொழியுடைய அண்ணன், அவங்க கரெக்டாக இருப்பாங்க. நான் நம்புகிறேங்க. இதுதான் சொல்லியிருப்பார். இப்போ பாருங்கள் அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, நீங்களே கேளுங்க. நோ, ஒருவர் போய் சென்று அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுங்கள். அந்த சமுதாயம் நமக்கு வேண்டிய சமுதாயம். அந்த சமுதாயத்துக்குரிய மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும். எப்படிங்க அது ஒருத்தர் நீங்கள் போய் கலந்துக்கோங்க. அந்த சமுதாயம் நமக்கு வேண்டிய சமுதாயம், அந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கணும். அப்படி நான் கொடுக்க சொன்னேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் கொடுக்க சொன்னேன் என்பதை சொல்லி அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. திரும்பி இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. நான் சொல்லலை, அமைச்சர் தான் சொல்கிறாங்க. நான் கொடுக்க சொன்னேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். யாருங்க அனுமதி வழங்கினா? முதலமைச்சர் அவர்கள். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபோது ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அக்கா கனிமொழி சொன்னாங்க. நீங்களும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. எங்கள் முதலமைச்சர் கடைசி வரை போராடுவார், நாங்களும் போராடுவோம். திருப்பி இந்த வார்த்தையை நான் சொல்லலை, அமைச்சர் சொல்ல, நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. நான் கொடுக்க சொன்னேன் என்பதை சொல்லி, நான் சொன்னேங்கிறத சொல்லி அவங்களுக்கு போய் இந்த நிகழ்வில் கலந்துக்கோங்கன்னு சொல்லி யார் அனுப்பியிருக்கா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அனுப்பியிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அம்மையார் கனிமொழி என்ன சொன்னாங்க நாடாளுமன்றத்தில், அதாவது அது வடக்கு உள்ளவங்களுக்கு தெரியாதுங்க, தெற்க இருக்கிற எங்களுக்கு எல்லாமே தெரியுங்களா, நாங்கள் தான் பார்த்து தானே இருக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் பீட் பண்ணுற அளவிற்கு ஒருத்தர் இருக்கார். அதாவது நீங்கள் எங்கே தொட்டாலும் அங்கே ஓடிவாங்க. எங்கே போவாங்க அது தெரியுமா? பெரியார் தெரியுமா? ராமசாமி என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்கே போனால் அங்கே போயிடுவாங்க. இதற்கும் சான்று அவங்களே, அதுக்கும் இவரே இருந்திருக்கார். ராமசாமி இருந்திருக்கிறாப்புல. அதை நான் சொல்லலைங்க, நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி நான் திமுக கட்சிக்காரை பற்றி இன்றைக்கி நான் குறையே சொல்ல மாட்டேன். அங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் சொல்லியிருக்காப்புல. அவர் யாருங்கிறத நான் அடையாளப்படுத்தணும் உங்களுக்கு தேவையே கிடையாது. மதிப்பிற்குரிய ஐயா துரைமுருகன் அவர்கள் தான் ஒரு அருமையான பதிவு பண்ணியிருப்பாருங்க. இதோ நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்த துரைமுருகனுடைய காணொலி. என்ன என்று தெரிந்து கொள்வதில்
வைப் ஆகிட்டாங்க இந்த பாட்டுக்கு சாங்கு வைப் ஆகிடுச்சு இது வந்து எனக்கு. யாரு சாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. சாதி என்று என்ன என்று வைப் ஆகிட்டேன். என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஜாதின்னு கேட்டார். சாதி அற்றவராக வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கம். பெரியவர் என்னங்க கேட்டாங்க? இல்லை எனக்கு சரியாக காது கேட்கல. இன்னொரு டைமான நான் உங்களோட போட்டு காமிச்சிருந்தேன். பெரியார் என்ன கேட்டாங்க? துரைமுருகன் ஐயா கிட்ட போய் என்ன கேள்வி கேட்டாங்க? நல்லா ஜூம் பண்ணி கேட்போம். பெருமை இருக்கிறது ஓ, என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையா? ஏங்க துரைமுருகர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருந்துருக்கலாம். யார்? ஈவ ராமசாமி அவர்கள் நிறைய கேள்வி கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் துரைமுருகர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன, உன் சாதி என்ன அப்படின்னு சொல்லி சாதியை கேட்டிருக்காரு. இதில் என்னங்க பெருமை? எங்கள் அக்கா கனிமொழி கேட்குறமா நீங்கள் சாதி கேட்கல என்னங்க பெருமை இருந்துச்சு? இதில் ஒரு அல்டிமேட்டான விஷயம் நண்பர்களே. இந்த அல்டிமேட்டான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்கா அவர்கள் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் சும்மா டப்பு 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 டப்புன்னு கை தட்டாம்ல. இந்த முகத்தை அப்படி திருப்பி கொஞ்சம் தள்ளிக்கோங்க, கொஞ்சம் தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி ஒருத்தர் இருக்க யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வடசென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள். இவர் போன வாரம் எங்கேயோ நம்ம பார்த்தோம், நம்ம கூட வீடியோ போட்டோம்னு அப்படியே மண்டையை குழப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வீடியோ கிடச்சிருச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, பின்னாடியே ஒருத்தரை வச்சுக்கிட்டு சாதி மாநாட்டுக்கு எப்போ போய் 4 நாள் கூட இருக்காது, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தான் அது எங்கே போய் கலந்துருக்காரு. இப்போ இவங்கள தமிழ்நாட்டுக்குள்ளே கலந்துக்கிட்டாங்க. இப்போ KKSSR, இல்லை KN நேரு, அப்புறம் பொன்முடி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் பெரியார் அவர்கள், இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள் நடந்த ஒரு நிகழ்வு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க பின்னாடி ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, கையை டம்மு 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 டம்முன்னு தட்டினார்ல, இந்த கலாநிதி வீராசாமி அவர்கள் வந்து எங்கே போனாங்கன்னா தெலுங்கானாக்கே டேரெக்டாக ஸ்பாட்டுக்கே போயிட்டாப்புல. போயிட்டு என்ன பேசினாருங்கிறத நீங்களே வேணாலும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே எல்லாருமே வீடியோ போட்டாங்க. சரி நம்மளும் போகிறத சொல்லிட்டு பதிவு பண்ணுவோம். வரலாறு ముఖ్యంలా. కమ్మారు ఉన్నారు, తెలుగు వారు ఉన్నారు. ఇన్ఫ్యాక్ట్ అక్కడ ఉండే తెలుగు కమ్యూనిటీ ఒక వెరీ స్ట్రాంగ్ కమ్యూనిటీ. ఒక 40% దగ్గర తెలుగు కమ్యూనిటీ ఉంటారు. இப்படி தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் 2 விஷயத்தை திமுக கட்சி அதீதமாக பரப்பிச்சு. ஒன்று மதுக்கடை, 2வது சாதி. இதில் ஊறி போன ஒரு கட்சி ஒன்று உண்டுன்னா இந்தியாவில் பாஜக கட்சினா, தமிழ்நாட்டில் சலிக்காமல் பாஜகவிற்கு இணையாக ஒரு கட்சி எதில் இருக்குன்னா திமுக கட்சி தான். இதில் இன்னும் ஒரு கூடுதல் தகவலை சொல்லுவோமே, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவிடா பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 புகைப்படத்தை போடுவோமே. அக்கா கனிமொழி அவர்களே 2024 திருச்சென நாடார் சங்கம் வந்து அக்காவுக்கு இந்த தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. தூத்துக்குடி MP தேர்தலுக்கு. இப்போ அக்கா போய் நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்கல்ல, அதற்கே நாடார் சங்கம் அக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோ. இப்போ புரியுது. இதுதான் அக்கா சொன்ன சாதி தெரிஞ்சுக்கோ என்னப்பா உங்களுக்கு பெருமை இருக்குன்னு கேட்குறாங்க. திராவிட இயக்கம் ஒருபொழுதும் ஏற்காதுங்கிறாங்க. ஏற்காமல் எதுக்கு நீங்கள் திருச்செநடார் சங்கத்தை நீங்கள் அழைச்சிங்க? 2024 இப்போ நாடாளுமன்ற தேர்தல் 4 மாதம் கூட முழுசாக போகலையே. அதாவது ஒரு சோத்தில் முழு பூசணிக்காவை மறைக்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என்ன சோத்தை முழு பூசணி மறைக்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு படிக்கு மேலே போய் ஒத்தை பறிக்க சோத்தை வச்சு முழு பூசணி மறைக்கிறது கூட கண்ணை மூடி மறைச்சாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே திராவிடம் என்ன தெரியுமா, சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பூசணிக்காய் ஒன்றே கிடையாது. புரியுதுங்களா? பூசணிக்காய் ஒன்றே கிடையாது. ஆனால் பூசணிக்காய் தோட்டத்தையே மறைச்சிட்டோம். எதை வச்சு? ஒத்தப்பருக்க அரிசியை வச்சு அப்படின்னு சொல்லி கதை அளக்கக்கூடிய ஒன்று தான் இந்த திராவிடம். இந்த கதையை வந்து அக்கா கனிமொழி அவர்கள் ஃபயராக பேசுனீங்க. நீங்கள் பேசுனதா தெரியுதான் எந்த கட்சியில் இருந்து பேசுகிறோம், நம்ம கட்சி எப்படிப்பட்ட கட்சி, தேர்தலுக்கு சீட்டு கொடுக்கும்போது கூட சாதி பார்த்து இந்த சாதிக்கார் நின்னா ஓட்டு கிடைக்குமாங்க தெரிஞ்சுதானே நம்ம அண்ணன் MK ஸ்டாலின் எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாமா அக்கா?
சொல்லுங்கள் கனிமொழி அக்கா. எல்லாம் தெரிஞ்சு பின்னாடியே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறாங்க பார்த்துங்க. தட் இஸ் திராவிடம். ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம